மக்களே, நான் இப்போ நிக்கிற இந்த பல்லாவரம் திரிசூலம் மலைப்பகுதியில ஒரு நாளைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே அல்லோல் பட வச்ச மாபெரும் இரட்டை கொலை சம்பவம் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குடிசை வீட்டுல தான் நடந்திருக்குது. சோ அந்த குடிசை வீட்டுல செவனேன்னு தூங்கிட்டு இருந்த ரெண்டு ரவுடிங்களை முன்விரோதம் காரணமாக 8 பேர் கொண்ட குழு வந்து பயங்கர ஆயுதங்களை வச்சு மட்டார் மட்டார்னு தாக்கி கொடூரமான முறையில் அவங்களை அங்க சிதைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எல்லா செய்தி சேனலையும் பார்த்திருப்பீங்க. சோ இந்த சம்பவத்துல கொடூரமான முறையில உயிரிழந்த அந்த ரெண்டு ரவுடிகள் யாரு, அவங்க மேல என்னென்ன கேஸ் எல்லாம் நிலுவையில இருக்கு, அவங்கள கொடூரமான முறையில அந்த குடிசை பகுதியில வச்சு சிதைச்ச அந்த மற்ற ரவுடிகள் யாரு, எதுக்காக இந்த சம்பவத்தை பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்து என்னென்ன தடயங்களை சேகரிச்சாங்க, இது விஷயமா போலீஸ்காரங்க என்ன விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ அந்த குடிசை என்ன மாதிரியான கொடூரமான நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்குதான் நம்ம ஸ்பாட்டுக்கே வந்திருக்கோம். சோ அங்கதான் அந்த குடிசை இருக்கு. கொஞ்சம் வாங்கல வாங்க. சோ பல்லாவரம் திரிசூலம் பகுதியில முதலியார் தெருவுல அங்க இருக்கக்கூடிய ஒரு முட்டுச்சந்துக்குள்ள எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த குடிசை வீட்டுக்குள்ள வச்சுதான் அந்த கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்துல உயிரை விட்டது ரெண்டு ரவுடிங்க. ஆறுமுகம் அப்படின்ற 20 வயசு பையனும், சதீஷ் அப்படின்ற ஒரு 17 வயசு பையனும். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான். ஆனா அந்த சின்ன வயசுல அவங்க மேல ஏகப்பட்ட கேஸ் வாங்கியிருக்கானுங்க. சோ இந்த குடிசையில நடந்த அந்த கொடூரமான சம்பவத்துல யாரை டார்கெட் பண்ணி அந்த 8 பேர் கொண்ட குழுவும் தாக்குனாங்க அப்படின்னா ஆறுமுகம் தான். சோ நீங்க போட்டோல பாக்குற இந்த ஆறுமுகம் தான் அவங்களோட மெயின் டார்கெட்டு. சோ இந்த ஆறுமுகம் மேல என்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி சுங்குவார் சத்திரத்துல ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஆள மட்ட பண்ண கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம பீர்க்கங்கரணையில ஒரு அடிதடி வழக்கு, பெருங்களத்தூர்ல தீபக் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டை அடிச்சு ஓட்டச்சன்னு சொல்லிட்டு இந்த ஆறுமுகம் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குதுங்க. சோ இந்த ஆறுமுகம் மேல இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறனால ஊரை சுத்தி எல்லா பக்கமும் எதிரிகளை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. சோ இந்த ஏரியாக்குள்ள போனா அடிச்சிருவானுங்க, இந்த ஏரியாக்குள்ள போனா மட்ட பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு பயந்து பயந்து அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போதுதான் இந்த ஆறுமுகம் பாத்தீங்கன்னா மணலியில கொஞ்ச நாள், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா மாறி மாறி தங்கிட்டு இருப்பா. அப்படி அந்த மாதிரிதான் திரிசூலத்துல இருக்கிற இந்த வீடு. சோ இந்த குடிசை வீட்டை பொறுத்த வரைக்கும் மணி அப்படின்ற ஒரு லோக்கல் ஆளோட குடிசை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த குடிசைய இந்த ரவுடி பசங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னா இங்க வந்து ஒரு அட்டியை போறது, கட்டிங்க போறது, கஞ்சா விழுகிறது, இங்க நைட்டு படுத்துங்குற அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அந்த ரவுடி பசங்க வந்து ஒரு அட்டி போற இடம், ஒரு ஸ்பாட்டா தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. சோ இந்த குடிசையோட ஓனர் வந்து மணி அப்படின்ற இந்த லோக்கல் ஆளு தான். சோ அந்த மாதிரிதான் இந்த ஆறுமுகம் பாத்தீங்கன்னா மணலியில கொஞ்ச நாள் தங்கிட்டு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு சரகிரக போட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து இங்க தூங்கியிருக்கா அப்படி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. சோ பக்கத்து வீட்டுல எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த குடிசையை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட லோக்கல் பசங்க வருவாங்க தம்பி, ஒரு மாதிரி புள்ளிங்க மாதிரி வருவானுங்க, கஞ்சா அடிப்பாங்க, தண்ணியை போடுவாங்க, விடிய விடிய பாட்டு ஓடும், நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது, எங்கெல்லாம் புள்ள குட்டியோட இருக்கோம், நாங்க எதனா கேட்க போய் எங்களை அடிக்க வருவானுங்க, ஒரு மாதிரி சல்லிப்பயலுக்கு தங்குற கூடாரமா தான் இந்த குடிசை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கம் பக்கத்துல எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சோ அந்த மாதிரிதான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இந்த ஆறுமுகம் கூட சதீஷ் அப்படின்ற 17 வயசு பையனும் இங்க வந்து நைட்டு சரகரக போட்டு கட்டிங்க போட்டு நைட்டு தூங்கிருக்காங்க. திரிசூலத்துல நீங்க எனக்கு பின்னாடி பாக்குற இந்த தெருவுல 3 பைக்ல ஒரு 8 பேர் மாதிரி வந்திருக்கானுங்க. அப்படி வந்து பைக் எல்லாமே இங்க நிப்பாட்டிட்டு பயங்கர ஆயுதத்தை கையில எடுத்துட்டு அப்படி சைட்ல ஒளிச்சு வச்சுட்டு இப்படி ஏறி அந்த குடிசை பகுதியை நோக்கி அப்படியே இப்படி போயிருக்கானுங்க. இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் முட்டுச்சந்தா இருந்தாலுமே ஒரு மாதிரி குறுகலான தெரு தான். இந்த தெருவுக்குள்ளதான் அந்த திங்கக்கிழமை காலங்காத்தால 8 பேர் அப்படி உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ரொம்ப விடிய காத்தால அப்படி என்ட்ரி ஆகி கரெக்டா இது வரைக்கும் வந்திருக்கானுங்க. இந்த குடிசையில தான் ஆறுமுகமும் அவன் கூட இருந்த அந்த சதீஷும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விட்டிய விட்டிய சரக்க போட்டு கஞ்சாவை போட்டு போதில் அப்படியே தூங்கிட்டானுங்க. சோ இந்த குடிசை வீடை பொறுத்த வரைக்கும் பெருசா கதவு, தாப்பாலு, செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கதவு இருக்குது, அதுவும் பூட்ட முடியாது, நடுவுல கேப் இருக்குது, யார் வேணாலும் எப்ப வேணாலும் அப்படி திறந்துட்டு உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரியான நிலைமையில தான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அந்த ஆறுமுகமும் கூட இருந்த சதீஷ் அப்படின்ற 17 வயசு அந்த தம்பியும் நைட்டு சரக்க போட்டு கஞ்சாவை போட்டு போதில தூங்கி இருக்கிறாங்க. போட்டுட்டு எதுவுமே போடல, அப்படியே படுத்து தூங்கி இருக்காங்க. சோ இந்த மாதிரி இங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள பழிவாங்க இருக்கு அந்த 8 பேரு இந்த சந்து வழியா உள்ள வந்து இந்த இடத்துல நான் நிக்கிற இந்த இடத்துல ஆயுதத்தை ரெடியா எடுத்து வச்சுட்டு அதிரடியா உள்ள போயிருக்கானுங்க. அப்படி உள்ள போயிட்டு நல்லா போதில தூங்கிட்டு இருந்தா அந்த 2 பேர்த்தையும் சர மாதிரியா சதக்கு சதக்குன்னு கொடூரமான முறையில வெட்டிட்டாங்க. அந்த 8 பேரும் எந்த அளவுக்கு ஆத்திரத்துல வெட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் 10 வெட்டு அந்த கணக்குல ஏகப்பட்ட அந்த 2 பேர் மேலேயும் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்க வாசப்படி, இங்க கதவு, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சமையல் கட்டு, கிச்சன்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த குடிசையுமே தெரிச்சிருக்குங்க. ரத்தம் இல்லங்க, அந்த 2 பேரோட பல்லு, நகம் எல்லாமே அங்க செதறி கிடக்குது. மக்களே, இந்த செய்தியில நிறைய இடங்கள்ல நிறைய வார்த்தைகளை நாங்க மியூட் போட்டிருப்போம். அதே மாதிரி நிறைய விஷுவலா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு மாதிரி ஷேட் பண்ணிருப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அது சம்பந்தமான சில விஷுவலையும் வார்த்தைகளையும் நாங்க ஓப்பனா யூடியூப்ல சொல்லிட முடியாது, காட்டிட முடியாது. அது யூடியூபோட அந்த விதிமுறைகளை இருக்குது. மேற்கொண்டு காட்டணும்னா நமக்கு பஞ்சாயத்து ஆயிடும். அதனாலதான் வேற வழி இல்லாம மியூட் பண்ணிருப்போம். நிறைய இது வந்து பிளர் பண்ணிருப்போம். சோ சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோங்க.
ஒருத்தனுக்கு 10 வெட்டு அப்படின்ற விகிதத்துல 8 பேரும் மாத்தி மாத்தி கணக்கே இல்லாம வெட்டியிருக்கானுங்க. இது எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னா, அந்த 2 பேருடைய உடல்களை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்றாங்க எவ்வளவு வெட்டு இருக்குது, எந்த அளவுக்கு ஆழமா வெட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை வச்சுதான் இந்த போஸ்ட்மார்ட்டத்துல தெரிய வந்திருக்கு, ஒரு 8 பேர்கிட்ட வந்திருக்கலாம், சரமாரியா மாத்தி மாத்தி நிறைய கோணங்களை வெட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறமா உள்ள இருந்த பாய், தலகாணி, ட்ரெஸ், சமையல் கட்டு, பண்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற தர, கண்ணாடி, பீரோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இடத்துல சரமாரியா ரத்தம், நகை எல்லாம் பிச்சுக்கிட்டு தெரிச்சிருக்கு. என்னால இந்த வாசல நின்னு கூட பார்க்க முடியலங்க, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குதுங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடூரம் என்ன தெரியுமா? இந்த குடிசையில இருந்த அந்த சதீஷும் ஆறுங்கும் ஒரு குட்டி நாயை வளர்த்திருக்காங்க. அந்த குட்டி நாய்க்கு தெரியாது நம்மளோட 2 ஓனருமே 8 பேர் வந்து கொடூரமான முறையில பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாபெரும் ரத்தம் இங்க தெரிச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த கரைய, அந்த சதைய அவங்க வளர்த்த அந்த குட்டி நாயை புடிச்சு நக்கிக்கிட்டு தின்னுக்கிட்டு கிடந்திருக்கு. அந்த குட்டி நாய்க்கு தெரியாது, ஏதோ ஒரு ஸ்மெல்ல, கவுச்சி ஸ்மெல்ல வந்து அதை தின்னுக்கிட்டு நக்கிக்கிட்டு இருக்கு. அந்த கொடூரமான காட்சி நீங்க பாருங்க. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடூரமான காட்சி யாருக்குமே இந்த மாதிரி நடக்க கூடாது. இங்க இருக்கிறது தன்னுடைய ஓனரோட ரத்தம், ஓனரோட சதை அப்படின்றது கூட தெரியாம இந்த குட்டி நாய் அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்கு அந்த தரையை நக்கிக்கிட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன சதைகளை தின்னுக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஒரு கொடூரமான விஷயம் எங்கேயுமே நடக்காதுங்க, இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ திங்கட்கிழமை காலங்காத்தால அந்த 8 பேருமே எந்த வழியா வந்து இந்த சம்பவத்தை பண்ணாங்களோ அதே வழியாவே போயிட்டு அவங்களோட பைக் எடுத்து அந்த 8 பேரும் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வழியா போன மக்கள் இங்க சதறி கிடக்குது, இந்த மாதிரி உள்ள 2 பேரும் கொடூரமான முறையில சதஞ்சு போய் கிடக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சோ பல்லாவரம், திரிசூலம் அந்த போலீஸ்காரங்க வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அந்த 2 பேருடைய உடலை கைப்பற்றி அதுக்கப்புறமா அங்கங்க சிதறி கிடந்த அவங்களுடைய அந்த நெகம், அப்புறம் வந்து இந்த அத பல்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு இதுல மாதிரி தனியா எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வேற என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு வராங்க. அந்த குடிசை வீடு இருக்கிற இந்த முதலியார் இந்த குறுக்கு சந்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற குட்டி குட்டி வீடுகளை எந்த வீட்லயுமே சிசிடிவி கேமரா பெருசா பொருத்தப்படல. இங்க மட்டும் இல்லங்க, எனக்கு பின்னாடி தெரியுற அந்த மெயின் தெருவுக்கு பாத்தீங்களா, அங்கேயும் சிசிடிவி கேமரா வந்து பெருசா கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்களால இவனுங்களை அந்த செதைச்சு விட்ட அந்த கொலைகாரங்க எத்தனை பேர் வந்தானுங்க, என்னென்ன ஆயுதங்களை கொண்டு வந்தாங்க, அவங்க முகம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி முறையில சம்பவம் இங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா போலீஸ்காரங்களாம் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலுமே இந்த திரிசூலம் பகுதிக்கு வர்றதுக்காக எப்பவுமே இங்க ரயில்வே கேட் இருக்கும், அதை தாண்டி தான் இந்த திரிசூலம் இந்த மலை பக்கமா வர முடியும். அந்த பக்கத்துல இருக்கிற கேட்ல இருக்கிற சிசிடிவி, அப்புறம் அங்க கடைகள் இருந்து அந்த சிசிடிவி எடுத்து போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. சோ தமிழ்நாட்டையே உழுக்குன இந்த மாபெரும் இரட்டை சம்பவம் முழுக்க முழுக்க முன்பகை பழிக்கு பழிக்காதான் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆறுமுகத்து மேல அவ்வளவு கேஸ், அவ்வளவு மட்டப்பன கேஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் வச்சு சரித்திர பதிவேடு குற்றவாளியா தான் சுத்திட்டு வந்திருக்காரு. சோ முன்பகை காரணமா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஆறுமுகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடிசை வீடு மட்டும் இல்லைங்க, மணலில ஒரு இடம், அப்புறம் வந்து பெருங்கலத்துல ஒரு இடம்னு சொல்லிட்டு அங்கங்க தங்கி தங்கி எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி சோ ஒரு இன்ஃபார்மர், அதுவும் இவருடைய நண்பர் வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஃபார்மர் கொடுத்த தகவல தான் இந்த 8 பேர் வந்து பழிக்கு பழி இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு காவல்துறையினர் அவங்களோட விசாரணைகளும் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த குடிசை வீட்டுல உயிரை விட்ட அந்த ஆறுமுகமும் சரி, அந்த சதீஷும் சரி, அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான், வாழ வேண்டிய வயசு. சோ அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா கரெக்டா இருந்து சொந்த பந்தம்லாம் கரெக்டா அவங்களை கைட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த பயலுக்கு வந்து காலேஜ் போயிட்டு நிம்மதியா படிச்சுட்டு நல்லா ஜாலியா இருக்கிற வேண்டிய வயசு. ஆனா ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையில அவங்களுக்கு கண்டிக்க அம்மா இல்லாம, அதட்டுறதுக்கு அப்பா இல்லாம, 4-5 விஷயம் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு அண்ணன் தம்பி இல்லாம, இவனுங்க கஞ்சா சரக்குன்னு சொல்லிட்டு சில போதைகளுக்கு அடிமையாகி, சில ரவுடிங்க கூட பழக்கமாகி, இதுதான் கெத்து, இதுதான் லைஃப், இப்படி போனதான் மஜாவா வாழ முடியும், தௌலத்தா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி தவறான பாதையில போயிட்டு தான் இவ்வளவு குற்றங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு குற்றங்கள் பண்ணி இவங்களால நிம்மதியா தூங்க முடியலங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க மணலில கொஞ்ச நாள், அங்க கொஞ்ச நாள்னு உயிருக்கு பயந்து தனித்தனியா தான் தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஒரு நிம்மதி இல்ல, நிம்மதியான தூக்கம் இல்ல, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியில கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நிறைய கேஸ், நிறைய கொலைக்கு வாங்கி வச்சு இந்த ஆறுமுகம் பழிக்க பழியா ஒரு 8 பேரால கொடூரமான முறையில இங்க வந்து இறந்து போயிருக்கா. அப்படி இந்த செய்தியை பாக்குற ஒரு சில இளைஞர்களுக்கு உங்க அண்ணனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப கஞ்சா அடிக்கிறது, சரக்கு போடுறது, ஏரியா பயல்களோட சேர்ந்துட்டு சண்டை வலிக்கிறது, அப்புறம் வந்து பெரிய ஆட்களை வந்து மட்டை பண்றது, இதான் கெத்து, இதான் பிள்ளைங்க, நாங்கெல்லாம் டெவலப், நாங்கெல்லாம் வேற மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும், அதுல வந்து காசு கிடைக்கும், போதை நல்லா கிடைக்கும், ஒருத்தவங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. எப்போ உங்களை போலீஸ் பிடிக்கும், எப்போ இன்னொருத்தன் வந்து போடுவான், எங்க தூங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஒரு வாழ்க்கைய வாழணும். உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காது, நிம்மதியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்க, ஒரு குடும்பம் கிடைக்காது, கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டே தான் இருக்க முடியும். அந்த ஒரு வாழ்க்கை தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம். சோ எதனா நண்பர்கள் உங்ககிட்ட வந்து மச்சான் இதை போடு, இதை வலி சூப்பரா இருக்கும், சிவபானம் கஞ்சா வடி மாமே வாமாமே அங்க போய் பிரச்சனை பண்ணும் சொன்னானா
போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொழப்ப பாருங்க. நல்ல முறையில படிங்க, ஒரு பெரிய ஆளா வாங்க, டீசென்ட்டா வளருங்க, நல்ல இடத்துல ஜாப் போயிட்டு நல்ல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நல்ல ஒரு குடும்பஸ்தனா வாங்க. ஏன்னா இப்ப நீங்க வந்து நான் தான் ரவுடி, நான் தான் வளர்ந்துகிட்டு வர ரவுடி அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றது நல்லா கெத்தா இருக்கலாம். உங்களுக்கு மேல ஒட்டுமொத்த சென்னையே தூக்கி சாப்பிட்ட பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் குடும்பத்துக்காக, குழந்தை குட்டிகளுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க ரவுடிசத்தை தூக்கி ஓரங்கட்டிட்டு சரண்டர் ஆயிட்டு அதுக்கான தண்டனை ஏத்துட்டு திருந்தி இப்ப வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு அப்பனுக்கு அப்பெல்லாம் பெருசாயிட்டு அவனுங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நீங்களாம் இம்புட்டுக்கான இருந்துட்டு நான் தான் தௌலத் அப்படி சொல்லிட்டு சுத்துறனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. சோ எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பையனா வாழுங்க. அதத்தான் ஒரு அண்ணனா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா இது இன்னும் நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா அந்த கேஸ் இந்த கேஸ் ஒன்னொன்னா கேஸ் வாங்கி கடைசியில இந்த குடிசையில இந்த ஆறுமுகத்துக்கும் அந்த சதீஷ்க்கும் நடந்த இந்த கொடூரமான சம்பவம் தான் உங்களுக்கும் நடக்கும். இந்த செய்தியை பாக்குற ஒரு பெத்தவங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற மூத்த பிள்ளையா நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிற அந்த பசங்க வந்து நான் ஒரு புள்ளிங்கோ, நான் ஒரு கெத்து, நான் தௌலத்து, நான் அங்கிட்டு போவேன், கேடிஎம் பைக் எடுத்து போய் 4 சண்டையை வலிப்பேன், 4 கேஸ வாங்குவேன், இதுதான் ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு தானா புடதிலே 4 போடு போட்டு இங்க நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி மகனே நாளை பின்ன நீ கேஸ் வாங்குறதா கெத்து, அவனை அடிக்கிறதா கெத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸா நீ வாங்க வாங்க உனக்கு பின்னாடி எதிரிகளும் உருவாகுவாங்க, பகையும் வளரும். கடைசியில உனக்கு இந்த மாதிரி கொடூரமான நிலைமை தான்டா வரும். அது உனக்கு தேவையில்லை. நீ இந்த உலகத்துல வந்தது நல்லா படிக்கிறதுக்காக, எங்களை நல்லா பாத்துக்கிறதுக்காக, நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வளருண்டா மகனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தயவு செய்து புத்தி மீறி கொடுங்க. ஏன் அப்படின்னா இங்க கொடூரமான முறையில இறந்த அந்த ஆறுமுகத்துக்கும் அந்த சதீஷ்க்கும் நல்ல முறையில ஒரு கண்டிக்கிற ஒரு அப்பா அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவனுங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமா? 4 பொட்டத்துல 4 போடு போட்டு ஒழுங்கா படுறான்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தி இருந்தாங்கன்னா அவன் ஒழுங்கா படிச்சிருப்பான், இந்த சேட்டை வழக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். சோ கண்டிக்க ஆள் இல்லாம தான் அவன் இப்படி இருக்கிறான். இந்த செய்தியை பாக்குற உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைய இந்த மாதிரி பண்றாங்கன்னா கண்டிக்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, கண்டிக்க தவறாதீங்க. அப்புறம் கடைசியில உங்க பிள்ளைக்கு இதே நிலைமை தான் ஆகும். நான் பயமுறுத்துறக்கா சொல்லலைங்க, மனசு வேதனையில தான் சொல்றேன். இந்த மாதிரி பசங்களாம் நிறைய பேர் கெத்துன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாறணும். பெத்தவங்களாகிய உங்க கையில தான் இருக்குதுங்க. சோ தமிழ்நாட்டையே உழுக்குன அந்த மாபெரும் இரட்டை ரவுடிகளை கொலை பண்ண அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே வந்து இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எத்தனை பேர் ஈடுபட்டாங்க, இங்க என்னென்ன தடயங்களை போலீஸ் சேகரிச்சாங்க, விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்க என்ன பண்ணணும், உங்க வீட்டுல இதே மாதிரி பிள்ளைங்க தௌலத்துக்கு எத்துன்னு சொல்றாங்கன்னா அவங்களை எப்படி நீங்க திருத்தணும் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த செய்தியில நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, நான் சொன்னது சரியா தப்பா அப்படின்ற கருத்துக்களை பாலாவகையன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.